தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டவட்டமான வடிவம் கொடுத்தவர் அண்ணா. ஆங்கிலத்தில் மெட்ராஸ் என்றும் மதராஸ் என்று கொச்சையாகவும் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த தமிழர்கள் வாழ்ந்த நிலத்திற்கு ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்தது. அண்ணாதான் முதலாக தமிழ் என்ற மொழியையும் நாடு என்ற நிலத்தையும் இணைத்து தமிழ்நாடு என பெயர் கொடுத்தார். 1967 அண்ணா தலைமையில் முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு என பெயரை மாற்றினார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. மும்மொழி திட்டத்துக்கு எதிராக இருமொழி திட்டத்தையும் அவரது ஆட்சி காலத்தில் உறுதிப்படுத்தினார். நெசவு குடும்பத்தில் பிறந்த அண்ணா பொறுமையின் சிகரமாக இருந்தார். அந்த நிதானத்திற்கும் பொறுமைக்கும் நெசவு தொழிலையே அவர் உதாரணமாக காட்டினார். என்னுடைய அளவுக்கு மீறிய பொறுமைக்கு நெசவும் தையலுமே காரணம். நூல் அருந்துவிடக்கூடாது என்பதற்காக நெசவாளி எப்போதும் இப்படித்தான் கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பான் என்பார் அண்ணா. இளமை காலத்தில் கடவுள் பக்தி கொண்டவராக இருந்த அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த கடவுள் பிள்ளையார். காஞ்சிபுரத்தில் உள்ள அதிகம் பேர் கவனிக்காத புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவில் என்ற ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் சிலையை வணங்குவதை இளமையில் வழக்கமாக கொண்டிருந்தார் அண்ணா. விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த அண்ணாவுக்கு பிடித்த விளையாட்டு கேரம் போர்டு விளையாட்டில் காதல் கொண்டிருந்த அவர் அரசியலுக்கு வந்த பின்னர் பொழுதுபோக்குக்காக ஆர்வத்துடன் சீட்டு விளையாடுவார். இளம் வயதில் தெருக்கூத்துக்களை விரும்பி பார்ப்பார் அண்ணா. எங்கு தெருக்கூத்து நடந்தாலும் விடிய விடிய அமர்ந்து வேடிக்கை பார்த்துவிட்டுத்தான் வருவார். அரசியலில் ஈடுபட்டு ஒரு தலைவரான பிறகும் எங்காவது கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் தெருக்கூத்து நடந்தால் காரை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விடுவார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதாரம் அரசியல் கல்விகளை பயின்று அங்கே ஆசிரியராகவும் பணி செய்தார். அப்போதே தனது ஆங்கில புலமையால் பலராலும் அறியப்பட்டிருந்தார் அண்ணா. ஆனால் அவர் தேவையின்றி ஆங்கிலம் பேசுவதில்லை. அந்த காலத்தில் ஆங்கிலம் மேட்டுக்குடிகளின் மொழி என்று பொது புத்தியில் பரவியிருந்தது. ஒருமுறை தன் பாட்டி வீட்டிற்கு சென்றபோது பாட்டி ஆங்கிலம் பேசி காட்டுமாறு அண்ணாவை வற்புறுத்த, நான் ஆங்கிலம் பேசினால் உனக்கு புரியுமா? தவிரவும் நாம் இப்போது பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம், நமது தேவைக்குத்தான் மொழி என்று சொன்ன அண்ணா தேவையில்லாமல் ஆங்கிலத்தை எங்கும் எப்போதும் பயன்படுத்தியதில்லை. சிலேடை பேச்சுக்கு பேர் போனவர் அண்ணா. ஆனால் அத்தனை எளிதில் எவருடனும் அவர் நெருங்கி பழகிவிட மாட்டார். நெருங்கிய நண்பர்களோடு கலகலப்பாக பேசும் அண்ணா நிறைய நகைச்சுவைகளை சொல்வார். அப்போதைய தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சை அவர்களின் உடல் மொழியோடு அப்படியே நடித்து காட்டுவார். ஒருமுறை அண்ணாவும் பெரியாரும் ரயிலில் போய்க் கொண்டிருந்தனர். ஒரு பிச்சைக்காரர் தன் துயரத்தை எல்லாம் சொல்லி உருக்கமாக பிச்சை கேட்டார். அவர் மேல் பரிதாபப்பட்டு அண்ணா 1 ரூபாய் கொடுத்தார். பிச்சைக்காரர் போனதும் பெரியார் அண்ணாவை கடிந்து கொண்டார். இவங்க எல்லாம் உழைக்காமல் திரிகிறாங்க, 1 ரூபாயை தூக்கி கொடுக்கிறாயே என்றார். அதற்கு அண்ணா, அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் ஒரு ஏழைக்கு உதவிய திருப்தி எனக்கு கிடைத்திருக்கும், பொய்யாக இருந்தாலும் நஷ்டமில்லை, நானே பரிதாபப்படும்படி நடித்தான் அல்லவா, ஒரு நல்ல நாடகத்தை பார்த்தேன் என்று திருப்தி அடைவேன் என்று சொன்னதும் அதை ரசித்து சிரித்தார் பெரியார். என் வாழ்க்கையில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர்தான் அவர் பெரியார் என்று அறிவித்திருந்தார் அண்ணா. அவரை விட்டு பிரிந்து தனி கட்சி கண்டபோதும் தலைமை நாற்காலியை பெரியாருக்காக அவர் காலியாகவே வைத்திருந்தார். அண்ணா காலமாகும் வரை திமுகவுக்கு தலைவர் அறிவிக்கப்படவே இல்லை. பெரியாருடன் முரண்பட்டு அரசியல் செய்தாலும் 1967 தேர்தலில் திமுக வென்று தமிழக முதல்வராக பதவியேற்ற அண்ணா முதலில் சென்று சந்தித்தது பெரியாரைத்தான். திமுக கழகத்தின் வெற்றியை பெரியாருக்கு காணிக்கையாக்கினார் அண்ணா. இதன் மூலம் அவர் தன்னை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிவிட்டதாக பெரியார் நெகிழ்ந்து எழுதினார். 2 மயில்கள், 2 மான்கள், புறாக்கள், நாய் ஆகியவற்றை கடைசி வரை விரும்பி வளர்த்தார் அண்ணா. அவர் இறந்து 1 வாரம் கழித்து அவரது படுக்கையை சுற்றி சுற்றி வந்து அந்த நாய் இறந்து போனது. அறிஞர் அண்ணாவுக்கு பொடி போடும் பழக்கம் உண்டு என்பது தமிழகம் அறிந்த செய்தி. ஆனால் அந்த பழக்கம் அண்ணாவுக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதிலிருந்தே வந்துவிட்டது. பள்ளியில் பொடி போட்டுக் கொண்டு பாடம் படித்தார். கல்லூரி காலத்தில் வெற்றிலை வாக்கு போட்டார். வெளியில் எச்சில் துப்ப வசதியாக எப்போதும் வகுப்பில் ஜன்னல் ஓரத்து இருக்கையில் அமர்ந்து கொள்வார் அவர். இந்த தொட்டில் பழக்கம் அண்ணாவின் இறுதி காலம் வரை தொடர்ந்தது. அண்ணா தினமும் துவைத்து சுத்தப்படுத்திய வேட்டி சட்டை அணிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார். ஒரே சட்டையை 2-3 நாட்கள் போடுவார். முதலமைச்சரான பிறகுதான் தூய வெள்ளை சட்டையை அணிந்தார். 2 நாட்களுக்கு ஒரு முறை அண்ணா முகச்சவரம் செய்தாலே ஆச்சரியம். விழாக்கள்,
பொதுக்கூட்டங்களுக்கு செல்லும் போது கூட முடி திருத்தவோ தலைவாரவோ மாட்டார். கண்ணாடி பார்க்க மாட்டார். மோதிரம் அணிந்ததில்லை. கைக்கடிகாரம் அணிய மாட்டார். முதல்வரான பிறகு என்னை காலண்டர் பார்க்க வைத்து கடிகாரம் பார்க்க வைத்து சூழ்நிலை கைதியாக்கிவிட்டது இந்த முதலமைச்சர் பதவி என்று சொன்னார். இத்தாலிக்கு சென்ற அண்ணா போப்பாண்டவரை சந்தித்து கோவா விடுதலைக்கு போராடி போர்ச்சுகல் சிறையில் வாடிய மோகன் ரானடேவை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அண்ணாவின் கோரிக்கை ஏற்று மோகன் ரானடே விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான அவர் அண்ணாவுக்கு நன்றி சொல்ல சென்னை வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அண்ணா உயிரோடு இல்லை. அண்ணாவின் அடுக்குமொழிக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். பெற்றோம் வெற்றி என்ற முழக்கம் குன்றுகளிலும் குடில்களிலும் அங்காடிகளிலும் அருவி கரைகளிலும் மாளிகைகளிலும் மலர் பொழிவிலும் ஏரடிப்போர் இருக்கும் இடத்திலும் ஏடு படிப்போர் இருக்கும் இடத்திலும் எழுந்தது என்பது அண்ணாவின் அடுக்குமொழிக்கு ஒரு அழகிய உதாரணம். கடித இலக்கியத்தை தமிழில் பரவலாக்கியவர் அண்ணா. தமது அரசியல் விருப்பங்களை வெளிப்படுத்தவும் இயக்கங்களை கோடிக்கணக்கானோரிடம் கொண்டு சேர்க்கவும் கடிதங்கள் வழியை எழுதும் முறையை அவர் தேர்வு செய்தார். பின்னாட்களில் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியதும் அறிஞர் அண்ணா மரபின் தொடர்ச்சிதான். அண்ணாவின் பொன்மொழிகள் பல காலம் கடந்த புகழ் பெற்றவை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எதையும் தாங்கும் இதயம் என்பவை அவற்றில் சில. அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகம் அண்ணாவை சிறப்பு விருந்தினராக அழைத்தது. அமெரிக்கா சென்ற அண்ணா தன் ஆங்கில பேச்சுத்திறனால் அங்கிருந்த மாணவர்களை அசத்தினார். அண்ணாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஏல் பல்கலைக்கழகம். எப்போதும் தான் பேச இருக்கும் கூட்டத்துக்கு தாமதமாகத்தான் வருவார் அண்ணா. முன்னால் வந்தால் அடுத்தவரை பேச விடாமல் செய்து விடுகிறார்கள். அதனால் ஊருக்கு வெளியில் நின்று அனைவருடைய பேச்சையும் கேட்டுவிட்டு கடைசியில் வருகிறேன் என்பார் அவர். ஓரிரவு திரைப்படத்தின் மொத்த வசனத்தையும், அதாவது 360 பக்கங்களையும் ஒரே நாள் இரவிலேயே எழுதி முடித்தார் அண்ணா. அரசியலில் யாருக்கும் அஞ்சாத அண்ணா இளம் வயதில் தனியாக தூங்குவதற்கு அச்சப்படுவார். யாராவது துணைக்கு இருக்க வேண்டும். தூங்கும் போதும் விளக்கு எரிய வேண்டும். அண்ணாவின் வீடு இருந்த பகுதியில் குரங்குகள் நடமாட்டம் அதிகம் இருந்ததால் தன்னை குரங்கு கடித்து விடுமோ என்ற பயம் அவருக்கு இளம் வயதில் இருந்திருக்கிறது. தலைப்பு கொடுத்தாலும் தலைப்பு கொடுக்காமல் வெறும் மைக்கை நீட்டினாலும் அண்ணாவால் மணிக்கணக்கில் பேச முடியும். ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ராபி சேது பிள்ளை திடீரென ஆற்றங்கரையிலே என்று தலைப்பு கொடுக்க, சிந்து நதி என்னும் அந்த ஆற்றங்கரையோரத்தில் தான் ஆரியர்கள் முதலாக வந்து குடியேறினார்கள் என்று கம்பீரமாக பேச்சை தொடங்கினார் அண்ணா. அவையே அதிர்ந்தது. தலைப்பையொட்டி 1 மணி நேரம் உரையாற்றினார். 2 அணா கட்டணம் செலுத்தி அண்ணாவின் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கானோர் கூடினார்கள். தொடர்ந்து 5 மணி நேரம் கூட பேசும் வல்லமை பெற்றவர் அண்ணா. சுருக்கமாகவும் அவரால் பேச முடியும். ஒரு தேர்தல் பரப்புரையில் காலமோ சித்திரை, நேரமோ 10:30, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என்று 5 நொடியில் பேசி அசர வைத்தார். சென்னை மூர் மார்க்கெட், யூனிவர்ஸ் புக் ஷாப், ஹிக்கின் பாதம்ஸ் ஆகிய 2 கடைகளுக்கும் வரும் அத்தனை ஆங்கில புத்தகங்களையும் அண்ணா வாங்கி விடுவார். ஹிக்கின் பாதம்ஸ் புத்தக நிலையம் எடுத்த கணக்கெடுப்பின்படி மைசூர் மகாராஜா ஜெயசாம்ராஜ் உடையாரும் அண்ணாவும் தான் அந்த காலத்தில் அதிக புத்தகங்களை வாங்கியவர்கள். கருத்துரிமை சுதந்திரம் பற்றி இன்று பேசுகிறோம். ஆனால் ஒரு புத்தகம் எழுதியதற்காக அபராதமும் சிறை தண்டனையும் பெற்றவர் அண்ணா. ஆரியமாயை என்று அவர் எழுதிய நூலுக்காக 700 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஒருமுறை சட்டமன்ற விவாதத்தின் போது அண்ணாவுக்கு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட தெரியவில்லை என ஆளும் கட்சியினர் கேலியுடன் விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்த அண்ணா, நீங்கள் எதிர்க்கட்சி சரியில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தால் விரைவில் நீங்களே எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து அந்த குறையை போக்கிவிடுவீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் இப்போது உள்ள இடத்தில் நாங்கள் ஒரு காலத்தில் அமர வேண்டியவர்கள் என்பதால் பொறுப்புணர்ந்து அடக்கத்துடன் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தீர்க்க தரிசனத்துடன் குறிப்பிட்டார். தமிழக மக்களால் தென்னாட்டு பெருநாட்சா என்று கொண்டாடப்பட்ட அண்ணா 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி மறைந்தபோது அவருக்காக கலங்கி கண்ணீரோடு சேர்ந்த கூட்டம் கின்னஸ் சாதனையானது. 1806 பிரிட்டன் துணைத் தளபதி நெல்சன், 1907 எகிப்து குடியரசுத் தலைவர் கமால் அப்துல் நாசர் ஆகியோருக்கு கூடிய கூட்டத்தை அடுத்து அதிகம் கூடியது அண்ணாவுக்குத்தான் என்கிறது கின்னஸ். 1957ஆம் ஆண்டு அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்
அண்ணாவை இழிவுபடுத்தும் வாசகங்கள் அடங்கிய விளம்பர தட்டியை அவரது வீட்டிற்கு எதிரிலேயே வைத்தார். இதை கண்டு அண்ணாவின் தம்பிகள் ஆவேசமடைய, அண்ணாவோ அந்த தட்டியில் உள்ளவற்றை இரவிலும் படிக்கும் வண்ணம் லாந்தர் விளக்கு ஒன்றை அதற்கு அமையுங்கள் என்று சொல்லி உண்மையாகவே விளக்கு வைக்க ஏற்பாடு செய்தார். அடுத்த நாள் இரவு அந்த தட்டி அகற்றப்பட்டிருந்தது. அண்ணா முதல்வராக இருந்தபோது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த விநாயகம் புலி விலை உயர்ந்து விட்டதை பற்றி காராசாரமாக பேசிவிட்டு, எங்கள் ஆட்சியில் புலி விலை குறைவாக இருந்ததே, அது யார் சாதனை என்று கேட்டார். உடனே அண்ணா, அது புளிய மரத்தின் சாதனை என்றார். அவையே அதிர்ந்து சிரித்தது. அறிஞர் அண்ணா 1963ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார். காங்கிரஸ் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தது. எம்என் லிங்கம் என்ற உறுப்பினர், தமிழ்நாடு என பெயர் மாற்றினால் நீங்கள் என்ன லாபம் அடைந்து விடப் போகிறீர்கள் என்று கேட்டார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா என்றும், மக்களவைக்கு லோக்சபா என்றும், ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்களே, இதனால் நீங்கள் கண்ட லாபம் என்ன என்று அண்ணா கேட்டதும் காங்கிரஸ் உறுப்பினர்களிடமிருந்து பதில் ஏதும் இல்லை. ஒரு சமயம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருகக்காட்சி சாலைக்கு நான் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆனால் எம்ஜிஆர் தந்த பெண் புலிக்குட்டி மட்டும் நன்கு கவனிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அண்ணா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றதும் சபையே சிரிப்பால் நிறைந்தது. அண்ணா ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, தேர்ந்த நடிகரும் கூட. தான் எழுதிய சந்திரோதயம், சந்திரமோகன் போன்ற நாடகங்களில் அவர் நடித்தும் இருக்கிறார். புகழ்பெற்ற சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் நடிக்க முதலில் ஒப்பந்தமானவர் எம்ஜிஆர் தான். அவர் நடிக்க முடியாத சூழல் உருவான போது அந்த கதாபாத்திரத்துக்கு தனது இல்லத்தில் தங்கியிருந்த கணேசன் என்ற நாடக நடிகரை நடிக்க வைத்தார் அண்ணா. அவர்தான் பின்னாளில் சிவாஜி கணேசன் ஆனார். பொதுக்கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு நேரம் கடந்து வீடு திரும்பினாலும் தன் டைரியில் கார்ட்டூன் வரைவது, ஜோக் எழுதுவது என தனக்கு பிடித்தமானவற்றை செய்து அன்றைய நாளில் டென்ஷனை குறைத்துக் கொள்வார் அண்ணா. அண்ணா மூக்குப்பொடி போடும் லாவகத்திற்கு பலர் ரசிகர்களாக இருந்தனர். அதில் முக்கியமானவர் எம்ஜிஆர். அண்ணாவிடம் ரசித்த விஷயம் என்ன என்று எம்ஜிஆரிடம் ஒரு முறை கேட்டபோது, பொதுக்கூட்டத்தில் மற்றவருக்கு தெரியாமல் லாவகமாக அவர் மூக்குப்பொடி போடும் அந்த சில நொடிகள் பார்க்கவே ரசனையாக இருக்கும் என்று பதிலளித்தார் எம்ஜிஆர். பள்ளிக்கூட தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென பொடி போடும் ஆர்வம் வந்து பொடி போட அண்ணா முயற்சித்த போது தேர்வு கண்காணிப்பாளர் கவனித்து விட்டார். பரீட்சையில் பிட்டடிப்பதாக நினைத்து அவர் அருகில் வர பொடிமட்டையை பார்த்து புன்முறுவலுடன் விலகிச் சென்றார். கல்லூரி காலத்தில் சக மாணவர்களும் பேராசிரியர்களும் கேலியாக பார்த்தபோதும் அண்ணாவால் வெற்றிலை போடும் பழக்கத்தை விட முடியவில்லை. இரவு நெடுநேரம் வரை எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும் வழக்கம் கொண்டவர் அண்ணா. இதனால் காலையில் 10 மணிக்கு மேல்தான் எழுவார். அண்ணாவை காண வந்தவர்கள் வீட்டுக்கு வெளியே காத்து கிடப்பார்கள். அவரது சித்தி கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தை வைத்துவிட்டு ஒரு நாளும் அது உதிக்கிறதை பார்க்க மாட்டேங்கிறானே என குறைப்பட்டுக் கொள்வார். NS கலைவாணருக்காக அண்ணா எழுதிய கதை நல்ல தம்பி. கதைப்படி படத்தில் கலைவாணருக்கு ஒரே ஒரு கதாநாயகிதான், அது பானுமதி. கணவருடன் தான் நடிக்க முடியவில்லையே என கலைவாணரின் மனைவி மதுரம் வருத்தம் அடைந்திருப்பதை தெரிந்து கொண்ட அண்ணா உடனே நல்ல தம்பி படத்தின் கதையில் மதுரத்துக்கென ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார். பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கண்டிப்புக்கு பெயர் போனவர். அண்ணா தனது இறுதி ஆண்டு படிப்பின் போது பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பற்றி, நமது பேராசிரியர் முதல் ஆண்டில் சர்வாதிகாரி, 2ஆம் ஆண்டில் சக்கரவர்த்தி, 3ஆம் ஆண்டில் குடியரசுத் தலைவர், 4ஆம் ஆண்டில் தோழர் என சொல்ல அந்த பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியே குலுங்கி குலுங்கி சிரித்தார். 1962இல் திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட பொழுது, வீடு இருந்தால்தான் ஊர் மாற்றலாம், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்தலாம், நாட்டுக்கே ஆபத்து வந்திருக்கும் நிலையில் நாம் பிரிவினை பேசுவது அயலானுக்கு இடம் கொடுத்து விடுவதாகவும் என்று பக்குவமாக சொன்னார். 1967இல் அறுதி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சிக்கு வந்தபோது தவறு நடந்துவிட்டது, இவ்வளவு சீக்கிரம் நாம் பொறுப்புக்கு வந்திருக்க கூடாது, நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸையே தூர எரிந்துவிட்டு நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மக்கள், நம்மீது பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது, மிக கவனமாக இருக்க வேண்டும் என மனதார சொன்னார் அண்ணா. 1967 தேர்தலில் காமராஜர் தோற்ற தகவல் வந்தபோது
அண்ணா கலக்கமுற்றார். காமராஜர் போன்ற அனுபவசாலிகள் தோற்றது நமக்கும் தோல்வி போன்றதுதான். சட்டமன்றத்தில் அவர் இருந்திருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட அது உதவி இருக்கும் என மனம் திறந்து சொன்னார் அண்ணா. கட்சியில் தனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் பட்டத்துடன் அழைப்பது அண்ணாவின் வழக்கம். நாவலர், கலைஞர், பேராசிரியர், சொல்லின் செல்வர், சிந்தனை சிற்பி, தத்துவ மேதை என்று பட்டம் சொல்லி அழைத்து அவர்களை தலைவர்களாய் வளர்த்து அழகு பார்த்தவர் அண்ணா. 1957ஆம் ஆண்டு திருச்சியில் திமுகவின் மிகப்பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிற்கு அன்பில் அழைக்கிறார் என்று தன் தம்பிகளில் ஒருவரை முன்னிலைப்படுத்தி அழைப்பு விடுத்தார் அண்ணா. தன்னையொத்த தன்மையிலேயே தன் தம்பிகளையும் அவர் வளர்த்தார். படிக்கச் சொல்லித் தந்தார், எழுத களம் அமைத்துக் கொடுத்தார், பேச மேடைகளை எழுப்பினார். பிறகு அதிகாரத்தில் உட்கார வைத்தார். பெற்ற அறிவையும் கைகட்டிய அதிகாரத்தையும் ஏழை எளியோருக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தந்தார். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய மரபுப்படி அவர் வீட்டிற்கு வெளியே கையில் துப்பாக்கி ஏந்திய காவலர் ஒருவர் விரைப்பாக நின்று கொண்டிருந்தார். இதனை கண்ட அண்ணா பணி நேரம் முழுவதும் இப்படி ஒருவர் நிற்பது தமக்கு வருத்தம் தருவதாக கூறி காவலர் அங்கே நிற்க வேண்டாம் என கூறினார். ஆனால் காவல்துறையினர் அது பாதுகாப்பு ஏற்பாடு, அதனை நீக்க இயலாது என தெரிவித்தனர். உடனே அண்ணா அப்படியானால் அவரை சாதாரண உடையில் ஒரு இருக்கையில் அமரச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பெரியார் உங்களை கடுமையாக திட்டுகிறார் என்று அண்ணாவிடம் சொன்னார்கள். பெரியார் என்னை எவ்வளவோ பாராட்டியிருக்கிறார், இப்போது திட்டுவதை பழைய பாராட்டுகளில் இருந்து கழித்து பார்த்தால் கூட பாராட்டுகளே மிஞ்சி நிற்கும் என்று பதில் சொன்னார் அண்ணா. 1909 பிறந்த அண்ணா 1934 பெரியாரை சந்தித்த போது அவரது வயது 25. 1938ஆம் ஆண்டு முதல் தந்தை பெரியாரோடு இணைந்து பயணித்தவர். 1949 திமுகவை தொடங்கினார். அப்போது அண்ணாவின் வயது 40. அடுத்த 20 ஆண்டுகளில் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய உயரத்தில் எத்தி தனது 60வது வயதில் மரணத்தை தழுவினார்.